தமிழில் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா? சொன்னவர் யார்? தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க லாய்க்கப்படாது, பிச்சை கூட எடுக்க முடியாது என்று சொன்னவர் ஈவேரா. தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கில்லை என்று சொன்னவர் வாழ்நாள் முழுக்க தமிழிலே பேசி பிச்சை எடுத்தார் என்பதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய ஒன்று. தமிழ் சனியன் விட்டு ஒழியுங்கள் என்றார்கள். அதனால் பிரபாகரன் மகன் அந்த சனியனை ஒழிப்பதை இலக்கென்று முடிவெடுத்து தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றார்கள், தமிழ் முட்டாள்களின் பாசை என்றார்கள், சொன்னவனை தமிழர் தலைவர் என்றார்கள். இப்படி ஒரு இன உணர்வும் மான உணர்வும் கெட்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டா என்பதை உனக்கு நீயே கேட்டுப்பார். நான் காட்டுமிராண்டி சிங்ககம் சாவகம் புட்ககம் மாறிய தீவு பலவனும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால்புற கண்ணவராய் நாடுகிறான் பாரதி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போலியதானது எங்கும் காணம்கிறான். இவங்க மாதிரி தற்குறிப்பாய் அல்ல, பல மொழிகளை கற்ற பேர் அறிஞன் பாரதி. அவன் சொல்றான், தமிழ் உலகில் எம் மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒன்று உண்டென்றால் உலகிலேயே தமிழ் மட்டும்தான். உலகிலேயே நன்கு கட்டமைக்கப்பட்ட சீர் அசை சந்தம் யாப்பு தொடை இப்படி நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ்தான். தமிழ்தான் மூத்த மொழி.